ஸ்ரீ குருப்யோ நமக. குருர் பிரம்மா குருர் விஷ்ணுர் குருர் தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். குரவே சர்வலோகானாம் விஷஜே பவரோகிணாம் நிதயே சர்வவித்யானாம் தட்சிணாமூர்த்தயே நமக. ஸ்ருதிஸ்மிருதிபுராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாதம் சங்கரம் லோகசங்கரம். सदात्मध्याननिरतं विषयेभ्यः पराङ्मुखं नौमि शास्त्रेषु निष्णातं चन्द्रशेखरभारतीं विवेकिनं मगाप्रज्ञं धैर्यौधार्यक्षमानिधिं सदा अभिनवपूर्वं तं विद्यातीर्थगुरुं भजे. भारतीकरुणापात्रं भारतीपदभूषणं भारतीपदमारूढं भारतीतीर्थमाश्रये. विद्याविनयसम्पन्नं वेदरागं विवेकिनं वन्दे वेदान्ततत्त्वज्ञं विदुशेखरभारतीम्. அனைத்து பெரியோர்களுக்கும் நீலாயதாட்சி குமாரின் நமஸ்காரங்கள். பிரதிகொரு வாரம் நம்முடைய பிரத்யக்ஷ பகவான் ஜகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ பாரதி தீர்த்த மகாசுவாமிகளின் சச்சரிதம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இந்த சரிதம் மற்றும் மகிமைகளை குரு மகிமை அப்படிங்கிற புஸ்தகத்திலிருந்து தான் கேட்டுருக்கோம். போன வாரத்தின் தொடர்ச்சியை தான் தொடர்ந்து கேட்க போகின்றோம். 32வது வாரமாக பல பேரின் அனுபவங்களை பலவிதமான அனுபவங்களை நாம் கேட்டுருக்கோம். ஒவ்வொன்றும் கேட்க கேட்க நம்முடைய குருநாதரின் அந்த மந்திரமான ஸ்ரீகுரு பாக்கிமாம் அதுதான் நமக்கு எப்போது துணை இருக்கு. நான் தான் நேற்றுக்கு இந்தியாவிலேருந்து கிளம்பி அமெரிக்காவுக்கு வந்திருக்கேன். ரொம்ப உடம்பு முடியல எனக்கு. ஆனாலும் அவர் தான் எனக்கு துணையாக என்னை கூட்டிண்டு என்னை கையை பிடிச்சி இங்கே கொண்டு வந்து விட்டுருக்க ஆச்சாரியால் தான் என்ன. ஏன்னா எவ்ரி டைம் நான் பயந்துட்டே தான் வருவேன். ஏதான ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும் மனசுக்குள்ளே. ஆனால் இந்த வாட்டி எந்த பயமும் இல்லாமல் நான் வந்து சேர்ந்தேன். இந்த வாட்டினா அதுக்கு குருவோட அந்த மகிமையும் குருவோட அந்த கிருப்பையும் தான் எனக்கு கூடவே வந்திருக்குன்னு சொல்லணும். ஸ்ரீ குரு பாகிமாம் தான் சதாசர்வ காலமும் அந்த மந்திரத்தை தான் நானும் ஜபிச்சுட்டே வந்தேன். ஆனாலும் என்னமோ தெரியல, இந்த வாட்டி ஒரு பயம் தெரியல, ஒன்றும் தெரியல. உடம்பு சரியில்லை, அது வேறு விஷயம். அதை கிளம்பும் போதே உடம்பு சரியில்லைங்க, அது நமக்கு வேறு. ஆனால் எப்போதும் அங்கேருந்து கிளம்பினா அந்த ஃப்ளைட் ஜேர்னி பயம் எப்போதுமே இருக்கும். நல்லபடியாக வரணுமே. ஆனால் இந்த வாட்டி சத்தியமாக அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் நான் எப்படி கிளம்பினேன், எப்படி இங்கே சேர்ந்தேன்னே தெரியாதபடிக்கு தான் நான் இந்த வாட்டி வந்திருக்கேன்னா அது ஆச்சாரியலோட பெரிய அது ஒரு மகிமையால் தான் நடந்தது அப்படின்னு சொல்லணும் முதல்ல உங்ககிட்டக்க. அப்புறம் இந்த வாரத்தை நம்ம தொடர்ந்து கேட்கலாம். இந்த வாரம் நம்மள்கிட்ட முதல்ல அவர் அனுபவத்தை பகிர்ந்துக்க போகிறது கௌரி அப்படிங்கிறவர் திருப்பூரில் இருக்காவா. அவளுடைய அனுபவத்தை தான் நாம் பகிர்ந்துக்க போகிறோம். கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் சொல்கிறேன், ஏதான தப்பிதம் வந்ததா என்னை கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க. அந்த கௌரி அவள் சொல்கிறா 2001 இது நடந்ததுன்னு சொல்கிறா. அவள் திருப்பூரில் வசிச்சுருக்கா. அவருடைய கணவர் வியாபாரம் பண்ணுறவர். அதனால் வியாபார நிமித்தமாக அவர் வெளியூர் போயிருக்கார். அன்றைக்கி அவர் வரணும் திரும்ப, ஆனால் லேட்டாக எடுத்து வரல. அந்த நாள் என்ன எடுத்து ஒரு நடு இரவில் யாரோ கதவை தட்டி என்ன சொல்கிறான்னா, உங்கள் ஹஸ்பண்டுக்கு உடம்பு சரியில்லை, பெரிய மேஜர் ஆக்சிடெண்ட் ஆகி ரத்த வெள்ளத்தில் கிடக்கிறார், அதனால் உங்களை தான் அட்ரஸு சொல்லி ஐஷன் வர சொன்னார் அப்படின்னு வெளியில் இருக்கிறவா சொன்னதும் உடனே இந்த கௌரி என்ன பண்ணுறா, பயந்து போய் நெஞ்சம் பதறி வீட்டை பூட்டிண்டு யார் வெளியில் நின்னான்னு கூட அவளுக்கு தெரியாது. அவள் கூட கொஞ்சமே யோசிக்காமல் அவள் பின்னாடியே போயின்னு இருக்கா. ஒரு கொஞ்சம் தூரம்தான் போயிருப்பா. உடனேயே அவர் அந்த யார் கூப்பிட வந்தானோ அவன் என்ன பண்ணுறான், இந்த கௌரியோட சேலையை பிடிச்சி இழுத்து தவறாக நடக்க முயற்சி பண்ணுறான். இவளுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பயத்தாலும் திகிலாலும் அழுதண்டே ஸ்ரீகுரு பாக்கிமாம் அப்படின்னு கதறியபடியே ஓடுறா. அவனும் வேகமாக துரத்துறான் கௌரி பின்னாடியே. எங்கேருந்து தான் கௌரிக்கு அத்தனை தைரியமும் பலமும் வந்ததோ தெரியல. பின்னாடி திரும்பி அவனை ஓங்கி ஒரு அடிக்கிறா. அவ்வளோதான். அடிச்சுட்டு மனசுக்குள்ள ஸ்ரீகுரு பாக்கிமாம் அப்படிதான் ஜபம் அப்படின்னு ஓடுறா. திடீர்னு அவளோட தலையில் யாரோ தட்டி கூப்பிட்ட மாதிரி இருக்கு. என்னன்னு பார்த்தா
தெருமுனையில் இருந்த டையிங் யூனிட்டில் லைட் எரிய ஆரம்பிக்கிறது திடீர்னு. உடனே அந்த யூனிட்டில் இருந்தவாள்லாம் அவளோட உதவியோட, அது இவ கத்தினது அவளுக்கு கேட்டு அவளோட உதவியோட கௌரி அவளோட ஹஸ்பண்டை தொடர்பு கொள்கிறா. அப்பதான் அவர் ஊர்லேருந்து ஆற்றுக்கு திரும்ப வந்துருக்கார். வந்துருந்தவர் உடனே கௌரி எங்கே இருக்கான்னு தேடிட்டு போய் அவளை அழிச்சுட்டு வர போகிறார். அந்த கையவன் தேர்ந்து என்னோட கற்ப ஸ்ரீ பாரதி தீர்த்த பகவான் தான் காத்து கொடுத்தார். மகாபாரதத்தில் திரௌபதியின் கற்பை காத்த பகவான் கிருஷ்ணன் லீலை போல் இருக்கு இல்லையா, இது கேட்கறதுக்கு உங்களுக்கெல்லாம் அப்படின்னு நம்மக்கிட்ட கேட்குறா கௌரி. எத்தனை ஆச்சாரியாலை நினச்சா போகிறோம், எந்த ஒரு பெரிய இக்கட்டு வந்தாலும் நமக்கு அது கண்டிப்பாக நமக்கு அது தீந்துடும் இல்லையா? நிச்சயமாக அது சத்தியம் இல்லையா? அது சத்தியம்னா அந்த சத்தியத்துக்கு சத்தியம்னா சத்தியம்தான், அதுக்கு வேற பேச்சே கிடையாது, அதுக்கு வேற வார்த்தைகளே கிடையாது. இப்படி தான் சொல்கிறா சேலம் சகோதரிகள் ஒருத்தர் சொல்கிறா. அம்பிகாணி தானே அவள் சொல்கிறா. அவளோட தங்க பிரேஸ்லெட்டை வாக்கிங் போகும்போது தொலைஞ்சு போய்டுறது, எங்கேயோ கீழே விழுந்து விடுறது, தொலைஞ்சு விடுறது. வீட்டுக்கு வந்து பார்த்தா கையில் பிரேஸ்லெட்டை காணும். அப்போது ரோட்டில் அதை யார் பார்த்து எடுக்கிறான்னா ஒரு ஆட்டோ டிரைவர் பார்த்து எடுத்துட்டு அவரே என்ன பண்ணுறார், அடகு கடையில் வச்சு பணம் வாங்கிட்டு போயிடுறார். இந்த குழந்தை வீட்டுக்கு அழுதுண்டே வரா. ஆனால் அவளுக்கு அப்படி ஒரு குரு நம்பிக்கை, குரு மேலே அப்படி ஒரு அசாத்தியமான நம்பிக்கை அந்த குழந்தைகளுக்கு. ஸ்ரீ குரு பாகிமாம் அப்படின்னு மந்திரத்தை தான் ஜபிக்கிறா. குருவே எனக்கு அது ராசியான பிரேஸ்லெட்டை எப்படியாவது எனக்கு அது கிடச்சிடணும் அப்படின்னு வேண்டிக்கிறா. அப்போது ராம் முழுக்க அந்த குழந்தையில தான் வேண்டின்னு இருக்கு. அப்போ அடுத்த நாளைக்கு என்ன என்ன மாயமோ மந்திரமோ தெரியாது, அதை எடுத்த ஆட்டோ டிரைவரே அடகு கடையிலேருந்து அதை மீட்டு இவா கிட்டக்க கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிட்டாராம். அதை எத்தனை ஒரு நம்ப முடியாத அதிசயம் இல்லையா? இவா யாருன்னு கூட அவருக்கு தெரியாது, வீடு கூட தெரியாது. எப்படி அவர் வந்தார் யோசிச்சு பாருங்களேன். இதெல்லாமே ஆச்சாரியால் நடத்தியதுதான் இல்லையா? அவருடைய பரிபூர்ண அந்த கருணா கடாட்சம் தான் இப்படி அவரை நகையை மீட்டு திருப்பி இந்த குழந்தைகிட்ட கொண்டு வந்து கொடுத்த வரைக்கும். அது மட்டும் இல்லை, அந்த குழந்தை சொல்கிறா ஆச்சாரியாலோட நாமம் அது நம்ம அத்தனை பேரையும் நலம் பெற செஞ்சிடும் அப்படின்னு சொல்கிறாவா. ஒரு சமயம் அவள் அம்மாவுக்கு நரம்பு தளர்ச்சி ஏற்பட்டு பெங்களூரில் இருக்கிற ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்கா. எத்தனையோ சிகிச்சை பண்ணியாச்சு, குணமாகலை. நாளுக்கு நாள் நிலமை மோசமாயிட்டு தான் வருது. ரொம்ப மனம் வருத்தப்படுறா. அந்த குழந்தையும் அவள் அம்மா அப்பாவும் தான் அம்மா பக்கத்தில் உட்காந்து பிரார்த்தனை பண்ணிட்டே இருக்கா. ஒரு நாளைக்கு என்ன பண்ணுறா, அகண்ட ஜபமாக ஸ்ரீ குரு பாகிமாம் அப்படிங்கிற அந்த மந்திரத்தை தான் சொல்லிகிட்டே இருக்கா. அகண்ட ஜபமாக சொல்லிகிட்டு இருக்கா. அவள் சொல்லிகிட்டே இருக்கா. அவள் சொல்லி ஒரு பல மணி நேரத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அம்மாவுக்கு முழிப்பு வருது. முழிப்பு வந்து பேச ஆரம்பிச்சுடுறா. பேச ஆரம்பிச்சதும் டாக்டருக்கெல்லாம் என்ன செய்யறது என்ன சொல்கிறதுனே தெரியல. அப்படி ஒரு அதிசயம் டாக்டர்களுக்கெல்லாம். ஏன்னா கண்ணே முழிக்காமல் படுத்துட்டுருக்கா அந்த அம்மா. இவாளோட அகண்ட நாம ஜபம் ஆச்சாரியால வந்து தட்டி எழுப்பி இந்த அம்மாவையும் அதை தட்டி எழுப்பிடுத்து. அது எப்பேற்பட்ட நாமாவளி இல்லையா ஆச்சாரியோட அந்த திருநாமம் அப்படிங்கிறதுல. அதுதான் அவள் சொல்கிறா. இப்படி எத்தனையோ எங்களுக்கு அனுபவம், எல்லாத்தையும் நாங்கள் சொல்கிறதுக்கு இங்கே இடம் இல்லை எங்களுக்கு. தினமும் எங்களுக்கு ஸ்ரீ குரு தான் பாகிமாம், அவள் தான் எங்களுக்கு துணை, இந்த நாமம் தான் எங்களுக்கு துணை. அடிக்கடி எனக்கு தீராத வயிற்று வலி வரும், எத்தனை மாத்திரை சாப்பிட்டாலும் சரியாகாது. அப்போல்லாம் கண்ணை மூடிண்டு இந்த ஸ்ரீகுரு மந்திரத்தான் விடாமல் சொல்லிகிட்டே இருப்பேன். வலி மாயமாக மறைஞ்சு போயிடும். அதுவும் நாளடைவில் மொத்தமாகவே வலி வருது, நின்று போயிடுது. உடல் நலத்துக்கு மட்டும் இல்லை, மனநலத்திற்கும் மிகச்சிறந்தது சத்குருவின் நாமம் தான்னு சொல்கிறான். படிப்பினாலோ அல்லது வேலையினாலோ மன அழுத்தம் ஏற்படும் சமயத்தில், மனம் சோர்வடையும் நேரத்திலையும் இந்த மந்திரத்தை ஜபிச்சிட்டேன்னா போகிறோம், உடனே என் மனசு லேசாகிடும்னு சொல்கிறான். எப்பேற்பட்ட மந்திரம் நமக்கு இந்த மந்திரம். ஸ்ரீ குரு பாகிமாம், பரமதயாலோ பாகிமாம், ஸ்ருங்கேரி ஜெகத்குரு பாகிமாம், பாரதி தீர்த்த பாகிமாம் இல்லையா?
இப்படி எத்தனையோ ஆச்சாரியாலோட கருணைக்கு அளவுதான் ஏது இல்லையா? தேவி கிருபான்னு ஒரு அன்பர் சொல்றா. அவ சிங்கேரியிலேயே இருக்கா. கருணைக்கடல் குருன்னு சொல்றா. பெரும்பாலாக புலவர்களும் கவிகளும் மானுடர்கள் விஷயத்துல பகவான் எப்படி ஆபத் பாந்தவனாக இருக்கிறார் அப்படின்னு நாம நிறைய சொல்ல கேட்டிருக்கோம். சிங்கேரி பீடாதிபதி ஸ்ரீ ஸ்ரீ பாரதி தீர்த்த குருநாதர் உலகம் முழுவதும் உள்ள மக்களுக்கு மட்டுமில்லாமல் தன்னை நாடி வந்த மிருகங்களையும் ஆபத்துல காத்து அருள்கின்றார் அப்படிங்கிற விஷயத்த நேரில் தான் கண்கூடாக கண்டத நமக்கு சொல்றார். மானுக்கும் அருளிய மாமுனிவர்னு சொல்றார். ஒரு சில வேட்டைக்காரர்கள் ஒரு மான்குட்டியை பிடிச்சு கொண்டு போவத சிங்கேரியில் வசிக்கும் ஒரு குடும்பத்தினர் பார்க்கிறா. ஐயோ, அது வேடன் கையில் போச்சுன்னா அந்த வேடன் கொன்னுடுவானே அப்படின்னு நினச்சி அதை தடுக்கிறதுக்காக வேடன்கிட்ட பேசி விலை கொடுத்து அந்த மானை தங்களோட வீட்டுக்கு எடுத்துன்னு போயிடுறா. வீட்டுக்கு வந்த மான்குட்டியோட தொல்லையோ அவளுக்கு தாங்கவே முடியல. ஓடுறதும் குதிக்கிறதும் சாமான்களை தட்டி உடைக்கிறதும் அது செய்கிற ரகளைய தாங்கவே முடியலையாம் அவளால். அவ அந்த மானோட நரசிம்மவனம் வந்துட்டு ஆச்சாரியாளின் சொற்படி அதை அவர்கிட்ட விட்டுட்டு நிம்மதியாக வீடு திரும்புகிறா. ஆச்சாரியாலும் அதுக்கு சீதா அப்படின்னு பெயர் சூட்டுறா. எல்லா மானுக்கும் இந்த பாக்கியம் கிடைக்குமா? புராண காலத்தில் ரிஷிகள் இருக்கும் இடத்தில் மானும் மயிலும் இருக்கும் அப்படின்னு சொல்லுவா. தினமும் கார்த்தால நமஸ்காரம் முதல் தீர்த்த பிரசாதம் வரை, ஏன் அவர் இரவு உறங்குவதற்கு போவதற்கு முன் வரைக்கும் அவர் கூடத்தான் அந்த மான் இருக்கும். சத்குருவின் காலடியில் பிடிவாதமாக தபஸிருந்தாலும் சோதனை வருவது இயற்கைதான் இல்லையா? ஒரு நாளைக்கு சீதா பெற்றெடுத்து சில நாட்களே ஆன குட்டி ஒன்று எல்லோர் கண்ணிலையும் மண்ணை தூவிட்டு எங்கேயோ போயிடுத்து. ஆட்களை விட்டு தேட விட்டும் பலனே இல்லை. சீதா என்ன பண்ணுறா? தன்னோட குருநாதர் காலடியில் உட்காந்துட்டு கண்ணீர் வடிச்சுட்டே இருக்க. தன் குட்டியை அப்படி பறி கொடுத்துட்டோமே அப்படின்னு வருத்தம். அந்த ஆச்சாரியால் புரிஞ்சுட்டா. அது ஏன் அழறதுன்றத புரிஞ்சுட்டா. தாயிரும் சிறந்த தயாபரன் இல்லையா அவர்? அவர் புரிஞ்சுட்டார். குட்டியை கொண்டு வந்து சேர்க்க வேணும்னு கணபதிட்ட ஆச்சாரியால் பிரார்த்தனை பண்ணிக்கிறார். அவர் தோரண கணபதியை பிரார்த்தனை பண்ணிட்ட அன்னைக்கே காணாமல் போன மான்குட்டி தானே வந்து தாய்கிட்ட வந்து சேர்ந்துடுத்து. குட்டி தாயிடம் வந்ததும் அந்த தாயின் முகத்தில் தான் எவ்வளவு ஆனந்தம். மறுநாளைக்கு கார்த்தால 9 மணிக்கு மானையும் குட்டியும் அழிச்சுண்டு கணபதி சன்னதிக்கு குருவே வரார். வந்து தன் வேண்டுதலை நிறைவேற்றி கொடுத்த தோரண கணபதிக்கு 1008 மோதகங்கள் நைவேத்தியம் செஞ்சு பிரசாதத்தை தன் கையாலேயே அதுக்கு கொடுத்து நமஸ்காரம் பண்ணு, கணபதி உன் குட்டியை கொடுத்தாரல்லவா அப்படின்னு ஆச்சாரியால் சொல்ல அதுவும் நமஸ்காரம் பண்ணுறதா. இந்த மேற்கூறிய தோரண கணபதி சன்னதியில் நடந்த இந்த ஆச்சரிய அனுபவத்தை நாங்கள் எங்கள் கண்ணால் பார்த்தோம் அப்படின்னு சொல்கிறா. சமுத்திர ஜலத்தை கூட அளந்து விடலாம், குருவின் கருணையை அளவிடவே முடியாது அப்படிங்கிறது முதியோர் வாக்கு. மனுஷாளுக்கு மட்டும் அல்லாது மிருகங்களுக்கும் அதே கருணை. அவைகளும் சாரதாம்பாளுக்கு சேவை செய்வதால் மரியாதை. இது போன்ற ஒரு அபூர்வத்தை நாம் நமது சிங்கேரியில் மட்டுமே பார்க்க முடியும் இல்லையா? இப்படி எத்தனை அனுபவங்களை நம்ம இப்போ கேட்க போகிறோம் தெரியுமா? கேட்க கேட்க அப்படியே மனசு அப்படியே ஒரு நிறைவு. ஒவ்வொரு நாளும் மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். ஸ்ரீ சத்குருநாதா சரணம் சரணம். ஸ்ரீ சத்குரு பாகி 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 பாகி.